காதல் விவகாரத்தில் பெண்ணை அரை நிர்வாணப்படுத்தி கொடூரமாக தாக்கிய திருநங்கைகள். பெண்ணை அடித்து இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பு. அதிர்ச்சி சம்பவத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் களக்காடு கக்கன் நகரை சேர்ந்தவர் முருகன். இவரது மனைவி பாப்பாத்தி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். பாப்பாத்திக்கும் முருகனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பாப்பாத்தி முருகனிடமிருந்து பிரிந்து வாழ்கிறார். இவரது மூத்த மகன் விக்னேஸ்வரன் கேரளாவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரும் அதே பகுதியை சேர்ந்த ஒரு 13 வயது சிறுமியும் காதலித்து வருவதாக தெரிகிறது. இதை அறிந்த பாப்பாத்தி அந்த சிறுமியின் தாயாரிடம் சென்று முறையிட்ட நிலையில் இருவருக்கும் இடையே அப்போது வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. பின்னர் ஒரு கட்டத்தில் சண்டை முற்றி கைகலப்பாகி ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிகிறது. இதனை அந்த சிறுமி தனது அண்ணனான திருநங்கை இசக்கி பாண்டியிடம் தெரிவித்துள்ளார். தனது செல்போனில் பதிவு செய்த சண்டை காட்சிகளையும் அண்ணனுக்கு அனுப்பியுள்ளார். சற்று நேரத்தில் சம்பவ இடத்திற்கு வந்த அண்ணன் திருநங்கை இசக்கி பாண்டி தனது திருநங்கை தோழிகளுடன் சேர்ந்து பாப்பாத்தியை அடித்து அரை நிர்வாணமாக இழுத்து சென்றுள்ளனர். இதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் படுகாயமடைந்த பாப்பாத்தியை மீட்டு சிகிச்சைக்காக களக்காடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து களக்காடு போலீசார் சிறுமியை தாக்கியதாக பாப்பாத்தி மீதும் பாப்பாத்தியை கொடூரமாக தாக்கிய 4 திருநங்கைகள் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பாப்பாத்தியை திருநங்கைகள் ஆபாசமாக பேசி அடித்து இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.